கண்டிப்பாக பாலாஜி. தமிழக அரசியல் களத்தில் தொகுதி மறுவரை குறிப்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதன் ஒரு பகுதியாக இன்று அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் பலரும் கருப்பு உடை அணிந்தும் கொடி ஏந்தியும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிவிப்பின் பேரில் இன்று தமிழகம் முழுவதும் வீடுகளில் மற்றும் பொது இடங்கள் என எங்கும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் தொகுதி மறுவரை மசோதா நகலை எரித்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் இல்லத்திலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திலும் தொடர்ந்து அதேபோல கூட்டணி கட்சிகளின் அலுவலகங்கள் என பல இடங்களில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்பொழுது 543 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வரும் மக்களவை இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பை முன்னிட்டு விரிவுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக அதன்படி மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 850 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் புதிய தொகுதி மறுவரையறை நடைமுறைக்கு வந்தால் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறையும் அபாயமும் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது 130 இடங்கள் கொண்ட தென் மாநிலங்களில் தொகை 103 குறையலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 39 இடங்கள் என 31 குறையும் வாய்ப்பு உள்ளது எனும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இது வட மாநிலங்களின் அரசியல் பலத்தை அதிகரிக்கும் முயற்சியாகும் என திமுக உள்ளிட்ட தென் மாநில கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையும் நடத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் குறிப்பாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தும் திருத்த மசோதாவும் 2021 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மத்திய அரசு கொண்டு வரவுள்ள திட்டமும் இடப்பட்டுள்ளது. குறிப்பாக மொத்தத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா அரசியல் விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதன் எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெறும் கருப்பு கொடி போராட்டம் தேசிய அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு உடை அணிந்தும் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலாஜி.